விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒப்பாரி வைப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில், ஒன்றிய பாஜக ஆட்சியில் நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய விவசாய மக்களுக்கும் தற்போது அன்றாட வாழ்வில் ஏற்பட்டு வரும் வேதனை மிக்க சோதனைகள் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத ஒரு நித்திய சோக படலமாக உள்ளதாக கூறியுள்ளார். விலைவாசி உயர்வை தகுந்த பொருளாதார நிதி கொள்கை மூலம் கட்டுப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளதாக ஒப்பாரி வைப்பதாக விமர்சித்துள்ளார். விலைவாசி உயர்வினால் அழும் மக்களுடன் சேர்ந்து அவரும் இப்படி ஒப்பாரி வைத்தால் பிரச்சினைக்கு தீர்வு கண்டுவிட முடியுமா என அவர் வினவியுள்ளார். கோயில் விழாக்கள் மூலம் பக்தி போதையை ஊட்டி மயக்க பிஸ்கெட்டை கலைமக்களுக்கு தந்தால் பிரச்சனைகள் தீருமா? வருமுன்னர் காக்க தெரியாத அரசு ஓர் அரசுதானா என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒப்பாரி வைப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில், ஒன்றிய பாஜக ஆட்சியில் நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய விவசாய மக்களுக்கும் தற்போது அன்றாட வாழ்வில் ஏற்பட்டு வரும் வேதனை மிக்க சோதனைகள் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத ஒரு நித்திய சோக படலமாக உள்ளதாக கூறியுள்ளார். விலைவாசி உயர்வை தகுந்த பொருளாதார நிதி கொள்கை மூலம் கட்டுப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளதாக ஒப்பாரி வைப்பதாக விமர்சித்துள்ளார். விலைவாசி உயர்வினால் அழும் மக்களுடன் சேர்ந்து அவரும் இப்படி ஒப்பாரி வைத்தால் பிரச்சினைக்கு தீர்வு கண்டுவிட முடியுமா என அவர் வினவியுள்ளார். கோயில் விழாக்கள் மூலம் பக்தி போதையை ஊட்டி மயக்க பிஸ்கெட்டை கலைமக்களுக்கு தந்தால் பிரச்சனைகள் தீருமா? வருமுன்னர் காக்க தெரியாத அரசு ஓர் அரசுதானா என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார்.